பாண்டிச்சேரியில சலசலப்பு. பாண்டிச்சேரியில சலசலப்பா? ஓகே. தண்ணி பிரச்சனையா? இல்ல, இது வந்து கட்சி பிரச்சனை. ஓஹோ. அதுவும் எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க, ஆடி போயிருவீங்க. என்ன கட்சி? பாமக. பாமகவா? பாமகல என்னப்பா பிரச்சனை இருக்கு போது? அது ஒரு அழகான கட்சி. அழகான ஒரு சாதி என்பது அழகிய சொல்லுவாங்க. பாமக என்பது அழகிய ஒரு அழகான கட்சி தானே. என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு மகனுக்கு தான் பிரச்சனை. அப்பா You mean வாரிசு சண்டையா? Yes. Never it happens. அது நடக்கவே வாய்ப்பே இல்ல. ஆனா நடந்துருச்சுனே. நடந்து போச்சு. என்ன குடும்பப்படி சண்டையா? லிட்டரலி குடும்பப்படி சண்டை. பாக்கலையா நீங்க? வாரிசு சண்டையா? ஆமா. பாமகவுல வாரிசு சண்டை எப்படிப்பா வரும்? என்னப்பா பேசுற? வந்துருச்சு. ஒரு ராமதாஸ் வந்து ஒருத்தரை ஒரு பொறுப்புக்கு முன்மொழிய அவரு முன்மொழியறதா இல்ல, அவரு தான் அறிவிக்க நியமிச்சிட்டாப்லையா? ஆமா, நியமிச்சிட்டாரு. அது அன்புமணிக்கு பிடிக்கல. அவர் உடனே மறுக்க, இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா கட்சி விட்டு வெளில போ அப்படின்ட்டாப்ல. யாரு? வேற நம்ம ராமதாஸ். யார்? அன்புமணி அவர்களை பத்தி, அன்புமணியை பத்தி சொல்லிட்டாப்ல. அப்ப அன்புமணி வந்து அவரு சும்மாவா? அவரு கையில சின்ன மைக்கெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு அவரு வெளில போயிட்டாரு. ஐயோ, என்ன பயங்கரமா. அப்ப 2 அணியா உருவாக போகுது பாமக. அதுக்கப்புறம் என்னாச்சு நீ கேட்கணுமே. என்னாச்சு? அப்புறம் நான் தூக்கிப்பட்ட மைக்க ஐயா ஜி.கே. மணி எடுத்து பேசிட்டாரு. பேசிட்டாரா? ஆமா. அப்ப அன்புமணி என்னாச்சு? இப்ப 2 அணியே பிரிய போதா பாமக? பாமக சின்ன வைத்திய அணி, பெரிய வைத்திய அணி. வைத்தியரா? மருத்துவர் வைத்தியர், சின்ன வைத்தியர், பெரிய வைத்தியர். ஆமா. இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் அணி இல்ல பாமக ராமதாஸ் அணி அப்படி வந்துருமா? அப்படிலாம் உருவாக போகுதா? ஏன் வெளியே போனாரு? என்ன பொறுப்பு? பொறுப்புல என்ன பிரச்சனை? ஏன் வெளியே போனாரு? அதெல்லாம் வீடியோ பார்க்க போறோம். அதான் அந்த பாமக பாண்டிச்சேரியில அது என்ன கூட்டம்னா, தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றதுதான் பேசணும். அன்னில இருந்து இல்ல புரியல. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் பேசணும் தம்பி. இல்லனா இரு, இல்லனா வெளில போயிடு. சீசா சொல்றீங்களா? தம்பி நான் பார்த்து வச்ச மைனரை நான் பார்த்து வச்ச ஆளுதான். அவன் கூட சேர்ந்து வரணும். இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு மத்தபடி நான் சொல்றதா கேட்கணும். இல்லனா விலகி போயிடு, இல்லனா விலகிக்குங்க. அவ்வளவுதான். இப்படிதான் பேசி வச்சிருக்காப்ல. நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். என்னது? இல்ல நீங்க தான் சீரியஸா பேசிட்டீங்களா? பயந்துட்டேன். நான் வந்து உன்னைய பாக்கணுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கு. எதுக்கு நான் வந்து பாக்கணுமா? கோட்டையில வந்து நான் நிக்கணுமா? எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு அவரை பேசினவரையும் நீ தாம்புள்ளே பேச வேண்டிய மாதிரி வந்து போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. சவுட்டு மணிக்கு எல்லாத்தையும் இல்ல ஒரு 2 பேருக்கும் ரொம்ப நாளா ஒரு மனஸ்தாபம் இருந்தது. நான் அன்றைக்கே கணித்து வைத்திருந்தேன். பல வீடியோ நான் பேசியிருக்கேன். இத யாரோ ஒருத்தருக்கு பிஜேபி மேல போறதுக்கு விருப்பம் இருக்குது, ஒருத்தருக்கு விருப்பம் இல்ல. இந்த ஃபைட் வந்து அப்பல இருந்து போயிட்டு இருக்குது. நான் கணிச்சேன், அது உறுதியாயிடுச்சு. அன்றே கணித்தார் சத்யா. அவ்வளவுதான். இதே மேட்டர் நம்மளும் பல வீடியோக்கள்ல வந்து பேசியிருக்கிறோம். குறிப்பா இந்த 24 தேர்தலில் ஒருத்தருக்கு போகணுங்கிற ஆசை இருந்தது, ஒருத்தருக்கு இல்ல போனோம்னா அசிங்கமா நம்ம கட்சி போயிடும், தமிழ்நாட்டுல நாளடிச்சிருவாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல. அதான் நடந்துகிட்டு இருக்குது. அழிச்சிட்டாங்க மொத்தமா. சரி, முதல்ல எங்க நடந்த பஞ்சாயத்து? இது வந்து பாண்டிச்சேரியில. ஆமா. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2024க்கு விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம் அப்படிங்கறதா. கடைசியில் இது வந்து அன்புமணிக்கு விடை கொடுப்போம், கட்சிக்கே விடை கொடுப்போமாவா? என்ன கூட்டம்னா பொதுக்குழுவா? புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரியில. நல்ல ஸ்பாட் தான். நம்மளும் தான் இருக்கிறோம். பாண்டிச்சேரியில மீட்டிங் போடுறீங்களா? வீடியோ வந்து ஒரு நாள் பாண்டிச்சேரியில இருந்து வீடியோ போடணும்டா. இல்லன்னா பாமக எப்படி மது ஒழிப்பு பேசினா கூட பாண்டிச்சேரியில தானே போடுறாங்க. அப்பதான் ஆள் வருவாங்க. அதான் சொல்றேன், பெரிய ஐயாவோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். எல்லாரும் வந்தாகணும். அப்படி என்ன பண்ணலாம்? நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க. கண்டிப்பா நம்ம சொன்னா ஓகே போட மாட்டாங்க. கூட்டத்துக்கு பாண்டிச்சேரியில மூடி எல்லா மேலும் வந்துருவான். அவ்வளவுதான். அப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இப்ப வந்து நீ சொல்றீல, நீ பார்லிமெண்ட் வந்து பாண்டிச்சேரி வச்சு பாரு, 3 பேர் வரல. இல்ல அப்படி இல்ல, எல்லாருமே வந்துருவாங்க. இவங்க எல்லாம் போயிருவாங்களா? இல்ல, இப்ப நீ பாண்டிச்சேரி பாராளுமன்றத்தை வந்து இப்ப கோவால வச்சு பாரு, ஃபுல் பிரசன்ட் இருக்காங்க. எதாவது எங்க வைக்கணும் ஒண்ணு இருக்குல்ல, ஐடியா எல்லாரும் ஒன்றியா இருக்கு. அவ்வளவுதான். அதெல்லாம் தேவையில்லை. மேல இடத்துல இருந்து போன் போட்டு வரியா சிபிஐ கேஸ் திறக்கவான்னா ஒட்டிய கட்டிட்டு அது வந்து பொலிட்டிக்கலா சொல்ற. இது வந்து நான் வந்து ஒரு ஜியோகிராபிக்கலா சொல்றேன். நான் வந்து உன்னைய பாக்கணுமா?
எனக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னா, அந்த பொதுக்குழுல நீண்ட நாளா இளைஞர் அணிக்கு வந்து தலைவர் போடாம இருந்திருக்காங்க போல. இதுக்கு முன்னாடி வந்து ஜிகே தமிழ்குமரன் அவர்களா, நம்ம லைக்காவுடைய இணை தயாரிப்பாளர், இனி இயக்குனராவோ ஒரு அப்படியா, ஆமா, லைக்கா நிறுவனத்தை அவர் தான் வந்து பார்த்துருக்காரு. நீங்க பல இது லைக்கா நிறுவனத்துடைய படத்தோட ஆடியோ லான்ச்சுகளோ இல்ல சக்சஸ் மீட்டோ நீங்க வந்து ஏதாவது வீடியோ அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க அவர் வந்து பார்க்க முடியும். தெரியும், அவர் தெரியும், ஜிகே மணி அவரோட பையன், தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து முன்னாடி இளைஞர் அணியில இருந்தார் நினைக்கிறேன், அப்படியே தலைவராக இருந்தாரு. அப்புறம் 24 தேர்தலுக்கு முன்னாடியே விலகிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பயே வந்து இல்ல ப்ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் விலகிட்டாப்ல. அப்படி அவர் விலகினதுக்கு அப்புறம் அந்த இடம் வேக்கண்டா இருக்கிறதா செய்திகளில் சொல்லப்படுது. ஏதாவது தவறுகள் இருக்குது, முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா போடுங்க, நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி இருக்கிற வேலையில இப்போ நான் அந்த போஸ்டிங்க்கு யாரையாவது போடணுமே அப்படின்ற அடிப்படையில் ஒருத்தரை முன்மொழிகிறாங்க. முகுந்தன் அப்படிங்கிறவர, முகுந்தன் பரசுராமனா, ஆமா, முகுந்தன் பரசுராமன் என்பவரை வந்து ராமதாஸ் அவர்கள் முன்மொழிகிறாரு. அதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுக்கிறாரு. ஆமா, வேண்டாம், என்ன இது உள்ளவா ஜனநாயகம் தானே, இது ஜனநாயகம். ஆக்சுவலா வந்து அங்க என்னன்னா, இது வந்து ஒரு ஜனநாயகமான விஷயம் தான். ஒரு தலைவர் அறிவிக்கிறதும் இன்னொருத்தர் வந்து அதை மறுக்கிறதுங்கிறது ஜனநாயகத்தின் உச்சம். இப்படி அப்பா அம்மா அடிச்சுக்கிறதா? இல்ல, அது உண்மைதான், ஜனநாயகம் தான். இது என்ன மாதிரி ஜனநாயகம் நீடிச்சா பல பஞ்சாயத்து வந்துடும். இது ஜனநாயகம் தான். இந்த ஜனநாயகம்ங்கிறது எப்படியான ஜனநாயகம்னு நான் பின்னாடி சொல்றேன். அப்ப இது பண்றாரு, அப்பதான் அந்த கிளாஸ் வந்து நடக்குது. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போற குடும்பத்தில் அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? இதுல ஹைலைட்டே அதுதான். மைக்கெல்லாம் வந்து கூட்டிடுறாப்புல. இதுல ஹைலைட்டே போர்ஷனே என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி சொல்றதை கேட்டு கட்சிக்குள்ள விலகி போங்க, விலகி போ, யாரா இருந்தாலுங்கிறவரு என்ன அர்த்தம்? என்ன யாரும் அன்புமணி சேர்த்தான் சொல்றாரு. நீங்க சூசகமா அன்புமணிக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. யாரும் கட்சி இது நான் உருவாக்கின கட்சி, ரொம்ப கம்பீரத்தோட, ரொம்ப வந்து ஒரு திமிரோட சொல்றாரு. வேறு சரத்பவார் இவரு அப்படியே பற்றி விட்டு அப்படியே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாமக கட்சி என்ன இருந்தாலும் அவர் உருவாக்கின கட்சி தானப்பாது. அது எப்படி மறுக்க முடியும்? அப்படியா? ஆமா, இவ்வளவு பேர் பக்கத்துல ஜிகே மணி உட்கார்ந்து இருக்காருல்ல, எங்க அவரை பேர் சொல்லுங்க பாப்போம். அவர் வந்து ஒரு நிறுவனர், ஒரு கௌரவ தலைவர் இருப்பாரு. இன்னைக்கு கௌரவ தலைவர் பாமக உருவாக்குறதுல அவரோட ரோல் என்ன இருக்கும்? பேசுங்க, அதை பேசுங்க. சரி, இன்னைக்கு இவ்வளவு வக்கனையா வாய் பேசுறாங்கல்ல, பாமக நீங்க உருவாக்குன கட்சி தானே, ஏன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வருது? அது வந்து டீலிங் சரியில்லை. அது கட்சியை சரியில்லை, கட்சியை வழிநடத்த தெரியல. ஒரு இடத்துல தடம் புரண்டுட்டாங்க. எல்லா கட்சிக்கும் வந்து தடம் புரள்றது, ஒரு சிக்கல்கள் வருவது அல்லது வந்து இடர்பாடு வருவதுங்கிறது சகஜம்தான். அரசியல் வரலாற்றுல எல்லாருக்குமே நடந்திருக்குது. ஆனால் டகால்னு அதை வந்து சரி செஞ்சுக்கணும். டகால்னு பாமகவுல இன்னும் சரி செய்யல. எத்தனை வருஷமா சரி செய்யல, அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்களா? அன்புமணி ராமதாஸே கலரி இருக்காப்புல, உங்களுக்கு வருஷ கணக்கா ட்ரைனிங் கொடுத்து என்ன பிரச்சனை, ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, கட்சி தலைமையில தான். கட்சி தலைமையில கோட்பாடு இல்ல, அவ்வளவுதான். கோட்பாடு இல்ல, கோட்பாடெல்லாம் இருக்குது, அதை கைவிட்டுட்டாங்க. சிபிஐ கையில இருக்குது. இப்ப சிபிஐ வழக்கு இல்லைன்னா மட்டும் இது பண்ணிடுவாங்களா? மேபி
நான் என்ன கேட்கறேன், திமுகல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கூட தான் ஈடியில் இவங்க ஒரு கேஸ் ஒன்று போட்டு விட்டு கோர்ட்டே இப்ப காரி துப்பி பெயில் கொடுத்து அதை ஃபேஸ் பண்றது ஒரு தைரியம். செந்தில் பாலாஜி தைரியம் ஃபேஸ் பண்ணாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப அதுக்காக வந்து திமுக என்ன பாஜகவுக்கு வந்து எது செஞ்சாலும் ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல அவங்க போடுற சட்டமா இருக்கட்டும், அவங்க மறைமுகமா அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? ஓப்பனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? ஆர்ப்பாட்டம் நடக்குதா இல்லையா? போராட்டம் நடக்குதா இல்லையா? நீ என்ன பண்ற? நீ எதிர்ப்பு தெரிவிச்சா உனக்கு ஸ்டெப் இருந்தா மக்கள் நம்ப போறாங்க. இது வந்து செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி கிடையாது, அன்புமணி கேஸ். இது உண்மையிலே வாங்கியிருக்காங்க. ஆமா, ஏதோ கேள்வி கேட்டால அதாவது பணம் என்றதுக்கு ஸ்பெஷல் மிஷின்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. ஸ்பெஷலா வந்து பணம் என்ற மிஷின்லாம் வந்து அது பணம் எண்ணி சூடாகி அதெல்லாம் ரொம்ப ரிப்பேரா போச்சுலாம் கேள்வி. அவ்வளவு பிளாக் மணி இருந்தது அன்புமணி வீட்டுல அப்படிங்கிறது வரலாறு. இது சும்மா விடுறாங்களா? இருக்கிற கேஸ்ரா, இது இல்லாத கேஸ் கேட்பேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதே ராமதாஸ் அவர்களுக்கு இதே தமிழ்நாட்டுல மரியாதை இருந்ததா இல்லையா? எந்த இடத்துல அந்த மரியாதை தெரிஞ்சது? தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இதே தலைவர் திருமாவர்களோட அவரை ஒன்றிணைச்சு எவ்வளவு பேர். நான் என்ன கேட்கிறேன், அவங்க கட்சியில இன்னைக்கு வெவ்வேறு பொறுப்புல இருந்தவங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு முறையோ 2 முறையோ ஏதோ ஒரு அதிகாரத்துல போய் உட்கார்ந்தாங்களா இல்லையா? ஒரு ஜான் பாண்டியன்லாம் அந்த கட்சியில இருந்தவர் என்னவே சரியாக இருக்கும்னா ஜான் பாண்டியன் இந்த கட்சியில இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு அவர் பாஜக ஆதரவு நிலையில் இருக்கிறாருங்கிறது வேற. ஆனா அவரு வந்து ஏதோ எம்பியாவே தான் ஆனார் இல்லையா? அவர் எம்பியாவே நம்ம ஆனாரு. அதுக்கு பிறகு இவரு இன்னைக்கு நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர் வேல்முருகன் அவர்கள், அவரு வந்து அந்த கட்சியில அவரு பாமக 2 முறை, அதுக்கப்புறம் தனியா இருந்து ஜெபிச்சு சீமானுடைய ஆசீர்வாதத்தால சீமானோட வாழ்த்துக்களை பெற்று திமுக கூட்டணிக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் போய் ஜெயிச்சு இன்னைக்கு இப்ப திரும்பியும் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்படி இந்த வரலாறு பழனிபாபா அவர்கள் தொடங்கி உண்டு. பாமக ஆரம்பிக்கும் போது பழனிபாபா அவர்களும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான்லாம் பிறந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணன் போன்றவர்கள்லாம் வந்து காலேஜ் படிச்சு கேட்டாங்களா வரலாற்று பதிவு பண்ணும்ல. அப்ப நீங்க எல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு அப்படி கட்சியில இருந்தவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியே போன பிறகோ கட்சியிலேயே வந்து பெரும்போதேரா இருந்துதான் மற்ற பணிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? ஏன்னா அவர் எடுத்து வைத்த பாதை சரியில்லை. தோல்ல கை ஒருத்தர் மேல தோல்ல போட்டிருக்கல, அவன் சரியில்லை, கூட்டு சரியில்லை. என்னைக்கு வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு சாஃப்ட் இந்துத்துவ டோன் நீ எடுத்தீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. அதான் சொன்னேன், தலைவர் திருமாவர்களோட நீங்க பயணிச்ச காலத்துல செயல்பட்டாங்க. உங்க மேல மரியாதை இருந்ததா இல்லையா? அன்னைக்கு எல்லாருமே மதிச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து நீங்க எப்படியெல்லாம் உங்க சொந்த இன மக்களை வந்து நீங்க எப்படிலாம் ஏமாத்துறீங்க, வன்னியர் மக்களை எப்படியெல்லாம் நீங்க ஏமாத்துறீங்க, அந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு வன்னியர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால யாரும் ஓட்டு போடுறது இல்ல இல்லையா? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, போன நாடாளுமன்ற தேர்தல இவரு நம்ம சன் நியூஸோடைய ஆசிரியர் குணசேகரன் அவர்கள் வந்து 234 சட்டமன்ற வாரியா பிரிக்கிறார். அதாவது நாடாளுமன்றத்துல சட்டமன்ற வாரியா பிரிச்சு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் லீடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திமுக 220 தொகுதிகளுக்கு மேல அவங்க வந்து முன்னிலை. இந்த நிலைமைங்கிறது இருக்குல்ல, அப்ப என்ன அர்த்தம்னா வன்னியர் மக்களே உங்களை நம்பலன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா எப்படி திமுக பாமக வெற்றி சொல்லணும்? இப்ப இது பாமக எந்த இடத்துல தவறுது அப்படின்னா, ஒரு சில அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லைங்கிறத பாமக உணரவில்லை. ஒருவேளை உணர்ந்தா கூட அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இல்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நீங்க தயார் இல்ல. இப்ப அண்ணன் திருமாவளவன் எத்தனை வருஷம் உணரவில்லை சொல்றேன், அதெல்லாம் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்த காலத்துல உணர்ந்தனாலதான் நேக்கா அன்புமணி வந்து ராஜ்யசபாவை நான் வச்சுக்கிறேன், லோக்சபா சீட்டை கொடுத்துருவாங்க, வாங்கலாம்னு அசிங்கம்னு அவருடைய மனைவிக்கு கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி உணரவில்லை அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்னா இவர் லோக்சபால நின்றுப்பாரு. இல்ல மக்கள் இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அவங்க பொதுக்குழுல பேசுற மாதிரி பேசுறாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், லோக்சபால நீங்க நின்றுட்டு ராஜ்யசபா சீட்டை உங்க மனைவிக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன், எனக்கு வந்து இது இருக்கு, நீ இப்பதான் புதுசா அரசியல் நிக்கிறீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க. ஏன்னா அவங்க மனைவிக்கு வந்து அவ்வளவா அதுக்கு முன்னாடி அரசியல் அறிமுகம் கிடையாது. அவங்க வந்து ஒரு அமைப்பு போல எதுவும் சூழல் அமைப்பு போல அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் அறிமுகமே தவிர அரசியல் அது ஒரு வாரிசு. அன்புமணி மனைவி அவர்களை வந்து நீங்க வந்து எம்பி பதவிக்கு நிக்க வைக்கணும், அது எவ்வளவு பெரிய வாரிசு. வாரிசே கூடாது, வாரிசு கிடையாதுன்னு வாரிசுன்னு உதயநிதியை சொல்லிட்டு இந்த பக்கம் அன்புமணி மனைவி அவர்கள் நிக்க வைக்கிறது இருக்குல்ல, இது எவ்வளவு பேரன் பேத்திகள் வரைக்கும் வந்துட்டீங்க இல்ல. இப்போ
எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்றாங்கன்னா, இப்ப அண்ணன் திருமாவளவன்ட்ட எவ்வளவு கேள்வி கேட்கப்படுது. நீங்க ஏன் தனியா வரக்கூடாது, நீங்க ஏன் அப்படி கூட்டணிக்கு போறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு வித்தியாசமா ஒரு கருத்தியல் ட்ரை கேள்வி அவரை நோக்கி வைக்கிறாங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் ரொம்ப காமா பதில் சொல்றாரு அவரு. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், மக்களால கூட்டணி போட்டு பார்த்துட்டேன், சரி வரல, இனிமே மக்கள் வந்து ஏத்துக்கிறதா இல்ல, நான் வந்து கூட்டணி தான் இருக்க போறேன், வேற வழி இல்ல, ஐ எம் டெஸ்டட். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார்ல. இந்த மாதிரி நீங்க ஒரு தத்துவத்தை நீங்க ஒரு செயல்பாடு சொல்லுங்க. இல்லங்க ஆமா எங்களுக்கு மக்கள் ஏத்துக்கலங்க, நானும் இங்க கூட்டணி போணுங்க. சரி, நானே ஏதோ பாயிண்ட் பேசுங்கன்னு பேச விட்டா தலைவரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல என்னன்னு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க. நீங்க எவ்வளவு நாள் மக்கள் ஒன்னே ஒண்ணுதான், மக்கள்கிட்ட ஈகோ காட்டுறவன் அரசியல்ல ஜெயிக்கவே முடியாது. இல்ல மக்கள்கிட்ட ஈகோ காட்டுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. உன்னை நம்பி இருக்கிற மக்கள் நீ ஏமாத்தி இருக்க, அவ்வளவுதான். சரியா? உன்னை நம்பி இருக்கிற மக்கள் அந்த 10.5 நாடகம் இருக்கு. இல்ல அதுக்குதான் நான் வரேன். நீ வந்து என்னைக்கு வந்து உன்னை நம்பி இருக்கிற உன் சொந்த மக்கள் நீ ஏமாத்துறியா, அன்னைக்கு எப்படி மக்கள் நம்புறத அவங்க கைவிட்டுருவாங்க. ஏன்னா தொடர்ந்து ஓபிசிகளின் நலன்களுக்காக தலைவர் திருமாவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனா இவங்க நேரடியா வந்து வன்னியர்ன மக்களை வந்து விசிகாக்கு எதிராக நிப்பாட்டி இவங்களோட அரசியல் சுயலாபத்துக்காக இருக்கிறாங்க. இவங்க அந்த மக்களை ஏமாத்துறாங்க. இவங்க வந்து சரஸ்வதி காலேஜ் எல்லாத்துக்கும் 5-5 ரூபா வாங்கி கட்டினேன் அப்படின்னாரு. இன்னைக்கு சரஸ்வதி காலேஜுக்குள்ள வன்னியர் மக்களால போய் முடியல, இது பண்ண முடியலங்கிற குற்றச்சாட்டு பரவலா இருக்கப்படுது. அப்ப இது உண்மைன்னு தானே தோணுது. அந்த மக்கள் ஒன்று நம்பலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ அதை செய்யல அப்படின்னு அர்த்தம். அதே போல அவங்க கட்சியில அந்த வன்னியர் சங்கத்துல வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவர், தலைவராக இருந்தவர், நம்மகிட்டே பேட்டி கொடுத்துருக்காரு. டக்குனு ஒரு பேர் வர மாட்டேங்குது. அவர் வந்து நம்மகிட்டயே பேட்டி கொடுத்துருக்காரு. வன்னியர் சங்கத்தை வந்து அவங்க அந்த ட்ரஸ்ட் ஒய்ஃப் பேர்ல இன்னைய வரைக்கும் அவரு போன வார்த்தை கூட முத்தா இருக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்ப அதுக்கு என்ன பதில்? அப்ப அதெல்லாம் உண்மைன்னு தானே அர்த்தம். அதே லைன்ல வந்தீங்க ஜெயகுரு அவர்கள் இருக்காரு, காட்டு வெட்டியாரு. அவரு விஷயத்துல எவ்வளவு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்கிறது குற்றச்சாட்டு. இன்னுமா பணத்துக்கு அவர் உடம்பு சரியில்லாம வந்து அவருக்கு பணம் கொடுக்கலங்கிறது அவங்க பொண்ணு வச்சு குற்றச்சாட்டு. அவங்க பொண்ணு மருமகன்ல இன்னும் பேட்டிகள் பல யூடியூப் சேனல்லயும் கொடுக்கலப்பா, பணம் கொடுக்கலப்பா, இதுலயும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்ப அவரை உண்மையிலே பாமக நினைச்சிருந்தா அவரை காப்பா இன்னும் கொஞ்சம் கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியும் லைஃப. அவங்க ஹெல்ப் பண்ணல, கைவிட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதுலயே ஒரு குரூப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பாடுபட்டு பார்ப்பனியத்தை எதிர்த்து அவ்வளவு பேசினவர். அவரு இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து அவர் பேசினாரா, சாதியம் பேசினாரா அப்படின்னா பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசின அதே அளவுல சாதியத்தோட பேசியிருக்கிறாரு. மேட்ரு என்னன்னா பாமக இந்த அளவுக்கு வீரியமா போய் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. அதான் இல்ல. ஏன்னா நான் என்ன சொல்றேன், கட்சி மாத்தி மாத்தி முடிவு எடுக்கும்பா, அது எல்லாத்துக்கும் கீழே உள்ளவன் தானே ஆட்பட போறான். மத்தல மாதிரி கட்சி இந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து வாசிக்கணும், இந்த முடிவு எடுத்தாலும் வாசிக்கணும், அப்படி இடத்துல இருந்ததான் குரு. பார்ப்பனியத்தை எடுத்து பேசிருக்காருன்னா அப்ப அந்த அறிவு அவருக்கு இருக்கு தானே அர்த்தம். உன் பேச்ச கேட்டுதானே பேசுறேன். நீ அவரை கைவிட்ட எல்லாத்தையும் எடுத்து அவர் பேசினார்ல. அதாவது விசிகாவை எடுத்து பேசுறேங்கிற பேர்ல, ஒடுக்கப்பட்ட மக்களை எடுத்து பேசுறேங்கிற பேர்ல வழக்கெல்லாம் வாங்கினாங்க. அதே நிலைமை தான் இங்க இருக்கிற வன்னியர் மக்களும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 10.5 ஒதுக்கீடு, இப்ப நீங்க என்ன பேசுறீங்க? 10.5 மாதிரி நாடகம் இருக்குல்ல, அது மாதிரி நாடகம் உலகத்திலே கிடையாது. அதுக்கு அப்ப நம்ம சாதிச்சுட்டோம்பா, அப்ப நம்ம வென்றுட்டோம்பான்னு அன்புமணி போட்டு தெரியற மாதிரி மூக்கு சிந்தனை பத்தியா மன்னிக்கவே முடியாது. அப்ப அந்த அன்னைக்கு அவரை நாடகம் ஆடிட்டு இப்ப முந்தானத்து அன்புமணி பேசுறாருன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 10.5 உள்ளொதுக்கீடு வந்து திமுக தர தயார்னா நாங்க வந்து திமுக நிபந்தனையற்ற ஆதரவு இதுக்கு இல்ல. அதேதான் இதே மேட்டரை முரசொலி வந்து ஆனா இந்த அளவுக்கு வச்சு செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முரசொலியை பற்றி நம்ம மூத்த தோழர்கள்லாம் பேசுவாங்க, திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தோழர்கள்லாம் பேசுவாங்க. ஐயா சுபை போன்றவர்கள், அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள், ஒரு தோழர் வாலாசாவெல்லாம் பேசுகிறப்போ நமக்கு நிறைய மேட்டர்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா முரசொலியில் வந்து எமர்ஜென்சி காலத்தில் கட்டுரைகள்லாம் அப்படி இருந்தது. இந்த நம்ம சார்பட்ட பரம்பரை படம்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் சூட்டை தணிக்கும் அப்படிலாம் வரும். அப்புறம் இவர் தோழர் சுபையர்கள் சொல்லும் போது அந்த காலத்துல விடாம பத்திரிகை நடத்துனது முரசொலி. எமர்ஜென்சி டைம்ல வந்து யார் யார் கைதானாங்கிற பேர்லாம் போடக்கூடாது, அப்ப பெரிய வந்து தணிக்கைகள்லாம் இருக்கும். அந்த கேப்ல கூட அண்ணாவிற்கு வந்து அஞ்சலி செலுத்த வராதவர்கள் அப்படின்னு போட்டு கைது செஞ்சவங்க லிஸ்டெல்லாம் கலைஞர் அப்போ போடுவாரு. அப்படியான விஷயங்கள்லாம் வரும். சொல்லுவாரு முரசொலி எமர்ஜென்சி பீரியட்ல வச்சுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கும். ஹெட்லைன்ஸ் வந்து உளவுத்துறைக்கு போயிட்டு தான் இங்க வரணும். ஆமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அவ்வளவு மேட்டர் இருக்குதாங்க ஆச்சரியப்பட்டு இருந்தா, இப்ப முரசொலி வந்து எப்படி இவங்களை டீல் பண்ணுதுன்னா, ஒரு மீம் பேஜ்
ட்ரோல் பேஜ் மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு மீம். அது இப்ப ஃபுல் பேஜ்ல இது இப்ப ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவாங்க பாருங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் தான் காலம், அதுல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டாதான் அன்புமணி அவர்களுக்கு. அதான் உங்களை யாரு கேட்டா? அவர் வந்து அன்புமணி வந்து சொல்றாரு நிபந்தனையற்ற ஆதரவு திமுகவுக்கு. யாரு கேட்டா? இதுல ஜி.கே. மணி அவர்களுக்கு தான் இன்னும் ரொம்ப மோசமா. அது அவரு பாஜக கூட்டணி விலக தயார். இவருக்காக 2 வரியில யாரு கேட்டா அவருக்கு ஒரே வார்த்தை தான், விலகிக்கோ. ஆனா முரசொலிக்கு வந்து இல்ல முரசொலிக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்க விரும்புறேன். ஒண்ணு, முரசொலி ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு இதே எலாபரேட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா முரசொலி ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பேஜ் ஆரம்பிச்சு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. இல்ல நீங்க யாருக்கு தூது விடுறீங்க? இப்ப இவர் வந்து திமுக வந்து திமுக பாஜக தூது விடுறத விடுங்க. 10.5 இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு வாங்கிட்டல, இப்ப எதுக்கு திமுக இருக்கிற? நீ தான் அதிமுக வாங்கிட்டில்லப்பா, அதிமுக கூட்டில இருந்தப்ப வாங்கிட்டில, அப்புறம் இப்ப கேக்குற? அப்ப நீ வன்னியர் மக்களை ஏமாத்தி இருக்கிற. அதான உண்மை. 10.5 கண்டிப்பா கோர்ட்டுக்கு போனா வாஷ் ஆயிடும் தெரிஞ்சே வெறும் அரசியல் லாபத்துக்காக, தேர்தல் லாபத்துக்காக நீ அந்த மக்களை ஏமாத்தி இருக்க. அதேதான் திரும்ப அந்த 10.5 மாதிரியே ஒரு டிராமா போடுறாப்ல. 18% நான் 18% திமுக கேட்டேன், அவங்க கொடுக்கல, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. நான் என்ன வேணா சொன்னேன், நான் டிமாண்ட் வைக்கிறேன் பாருங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. அப்ப வந்து நிபந்தனையற்ற ஆதரவு திமுக கொடுக்க தயார்னா பாஜக கூட்டணி உனக்கு எதுவும் செய்யலன்னு அர்த்தம். பாஜக ஒன்றிய அரசு உனக்கு எதுவும் செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா நீ தான் ஒன்றியத்துல இருந்து அவங்களோட தானே பயணிக்கிற. கேட்க வேண்டியதானே, இது காஸ்ட் சென்சஸ் நடத்து அப்படின்னு கேட்க வேண்டியதானே, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளொதுக்கீடு நடன்னு கேட்க வேண்டியது. எல்லா சட்ட அறிவும் சமூக நீதி அறிவும் இருக்கிற பாமகங்கிற கட்சி மாநில அரசு கிட்ட வந்து கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு அது எவ்வளவு பெரிய காமெடின்னு தெரியல. நீங்க எவ்வளவு சமூக நீதி வந்து போராடிக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க, ஒன்றிய அரசு கேட்காம இங்க வந்து கேக்குறீங்களே. அப்போ 2 விஷயம் தான். ஒன்னு அவன் செய்ய மாட்டாங்கிறது தெரியும் உனக்கு, இன்னொன்னு கேட்கறதுக்கு பயம், சிபிஐ கேஸ் நோண்டிடுவானு. அப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச பாஜக ஒண்ணுமே உனக்கு செய்யல அப்படின்னா நீ ஏன் கூட்டணியில இருக்க? வெளில வந்துட வேண்டியதானே. இல்ல அப்படி கூட்டணி விட்டு வர்றதுக்கு நான் தயார்னா எதுக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலோட இதுக்கு போய் வாக்கு போட்டு வந்தேன்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறா? மாநில கட்சிகளுக்கு எதிரானது, மாநில கட்சிகளுக்கு எதிரானங்கிறத தாண்டி மாநிலங்களுக்கே எதிரானது தானே அது. அதை போய் ஒரு மாநில கட்சி பாமக போய் ஆதரிக்குது அப்படின்னா அப்ப என்ன நிபந்தனையில போய் ஆதரிக்க? ஒண்ணு ரொம்ப சிம்பிள், வன்னியர் மக்கள் நீ ஏமாத்துற. இதே போலதான் தொடர்ந்து வன்னியர் மக்களை 10.5 சொல்லி ஏமாத்தினது. இவங்க அப்பா ராமதாஸ் அவர்கள் வந்து போராட்டம் நடத்துறேன், இதை நடத்துறேன்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வந்து வன்மத்தை கக்கி வன்னியரின மக்களை அவங்க சைடு திருப்பி விடுறது. ஏன்னா வன்னியரின மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களை விடவும் ரொம்ப எதிரிகளை மாத்தி இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களை விடவும் ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லல, குரு அவர்கள் சொன்னது இல்லையா? அவரே தான் ஒரு பழைய பாருங்க, குடிசை வீட்டுல வாழ்றான். ஒடுக்கப்பட்ட மக்களோட ரொம்ப மோசமான பொருளாதார வாழ்வாதார நிலையில இருக்காங்க. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வீட்டுல யாராவது பொண்ணு எடுத்திருந்தாலோ பையன் எடுத்து யாராவது ஒரு காதல் திருமணம் பண்ணியிருந்தா அதை வந்து நாடக காதல்னு பிராண்ட் பண்ணி அந்த மக்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பா வன்மத்தை வந்து உண்டு பண்ணி யோசிச்சு பாருங்க. இல்ல மேல்பாதி பிரச்சனையே அப்படித்தானே. மேல்பாதிங்கிறது என்ன? நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு வந்து வழிகாட்டி மார்க்ஸ், வழிகாட்டி அம்பேத்கர், வழிகாட்டி பெரியாருங்கிறீங்க. அவங்களை பேரை சொல்றதுக்கு தான் தகுதி இருக்குதா? நீங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறீங்க, ஆனா மேல்பாதி கோயிலுக்குள்ள விட மாட்டோம். என்ன கான்ட்ரடிக்ஷன் வந்து அறிவு இருக்கிறவனா பேசுற பேச்சு? இதெல்லாம் பனையூர் பண்ணையார் மாதிரி இது வந்து கேலண்டர் பாலிடிக்ஸ் தான். அப்ப வன்னியரின மக்களுக்கு எவ்வளவு எதிரா ஒரு ரயில் வந்ததுன்னா கல்லேரி அப்படின்னு சொல்றது, இவங்க வீட்டுல மட்டும் பையன்ல இருந்து பேரம்பேத்தி வரைக்கும் டாக்டருக்கு படிப்பாங்க, அரசியல்ல நடிப்பாங்க. இல்ல சினிமாக்கு எதிரானதுதான் பாமக இல்லையா? இப்ப சினிமா ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டாங்க. பொண்ணு வந்து ஒரு படத்தை எடுத்து அதை கொண்டு போய் ரஜினி கிட்ட காட்டி, அதை கொண்டு போய் விஜய் கிட்ட காட்டி, எந்த ரஜினி கிட்டன்னு சொல்லுங்க. எந்த ரஜினி கிட்ட? ரஜினியை வந்து பாமக என்ன ரேஞ்சில டீல் பண்றதுங்கிறது தமிழ்நாடு வரலாறு தெரியும். அப்ப அந்த ரஜினிகிட்ட கொண்டு போய் இவங்க காட்டுறாங்களேங்கிறதெல்லாம் வன்னியர் மக்கள் எதிரியா காட்டின ஒரு கட்சி, அது ஒரு குரூப் தான் அவங்க. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்க தெளிவா முடிவு பண்றாங்க, இவனுங்க வந்து கடைசி வரைக்கும் இவங்க குடும்பத்தா சேவ் பண்றாங்க, நமக்கு எதுவும் ஆக மாட்டாங்கன்னு. அதனால மக்கள் யாரும் வந்து ஓட்டு போடுறது இல்ல. அது வந்து அவங்க பரிதாபமான ஒரு செயல் தான். ஆமா, அதனாலதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்தது. சரி, இப்ப கட்சி இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஓகே.
இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சதுதான். இப்போ ஒரு பொறுப்பு போடுறாங்க, அந்த பொறுப்பு போடுறதுக்கு எதுக்கு இப்ப அன்புமணி இவ்வளவு? ஆமா, அவர் என்ன முகுந்தன் பரசுராமன் அவர் யாரு? எதுக்கு அவரு கட்சிக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லாதவரா? ஏன் ஒரு இது பண்ணணும் அப்படின்னா, அவர் வேற யாரும் கிடையாது. அன்புமணி அவர்களுடைய அக்கா இருக்காங்களே, காந்திமதின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேரு, அவங்களுடைய பையன் தான் அது. இன்னொரு வாரிசா? ஆமா. ஏன்னா உதயநிதி பத்தி பக்கம் பக்கமா பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இல்ல உங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து இல்ல திமுக உதயநிதியை விட்டுருங்க, நீங்க வந்து எந்த கட்சியில இருக்க வாரிசு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இல்ல நான் கேக்குறது அது ரைட், அது ரைட்ஸ் கிடையாது. இப்போ அதையே அன்புமணி ஆதரிக்கிறாரு, ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியார் எதிர்க்கிறாரு, ராமதாஸ் அதான் போடுவாங்க. அப்ப என்ன கான்ஃபிளிக்ட் இது? அப்ப வந்து வாரிசு அரசியல இருந்து இருக்கிறாரா அன்புமணி அவர்கள் அப்படின்னு வருதுல. இந்த டோனை பாமக காரங்களோ யாரோ எடுப்பீங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் வந்து அவ்வளவு நல்லவங்க கிடையாது. இது அந்த வருஷம் எடுப்பாங்க. இப்ப நைட்டு ஒண்ணு இல்ல, நைட்டு வந்து ஏதாவது ஒரு டிபேட்டை போட்டு இதை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா பாமக இந்த லைன் தான் எடுப்பான் சார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்கதான் சார், இவன் தான் சார் மனுஷன், சல்லி பைய சார். மனிதன் ஒரு மகத்தான சல்லி பையன்னு சொல்றோம்ல, இதுதான். தான் வரும்போது அது ஒன்றும் பெருசா தெரியல அவருக்கு, அது வாரிசா தெரியல. தான் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப படிச்சவன், நான் வரக்கூடாது அரசியலுக்கு அப்படின்னு சொல்றவங்க, அக்கா பையன் வரும்போது அவன் சரி கிடையாது அண்ணன், அவன் இப்பதான் வந்து அவனை போய் என்ன அப்ப தனக்கு ஒரு நியாயம், அக்கா பையன் நியாயமா? ஜஸ்டிஸ் ஃபார் அக்கா பையன் அப்படிங்கறத ஜஸ்டிஸ் ஃபார் ஐயாடா, ஜஸ்டிஸ் ஃபார் ஐயாடா, ஐயா ஓ ஐயா பெரிய ஐயா, ஜஸ்டிஸ் ஃபார் பெரிய ஐயா. இல்ல இது ஒண்ணும் கிடையாது. இந்த லைனப் கண்டிப்பா பாமகக்காரங்க எடுப்பாங்க. நான் இப்பயே சொல்றேன், இது வந்து அப்படி ஒரு டோன்ல வந்து அவர் அன்புமணி பேசினாருன்னு சொன்னா அது நாடகம். எப்படி வந்து 10.5 வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு வன்னியர் மக்களை ஏமாற்றாங்களோ, மூக்கு சிந்திக்கிட்டே அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு, இதே மாதிரி இது ஒரு நாடகம். அதனால பாமகக்காரர்களே உஷார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இவர் பேசுறாரு, அதுக்கு பெரிய எதிர்க்கிறாரு, மைக்கை தூக்கி ஒரு எரிஞ்சுட்டாரு போடுறாரு. அதை ஐயா ஜி.கே. மணி அவர்கள் வந்து எடுத்து அதை எடுத்து பேசுறாரு. இல்லை எனக்கு புரியவே இல்லை. இல்ல குரு அவர்களை தொடர்ந்து இவங்க இப்படிதான் பயன்படுத்தினாங்க. அதே போல ஐயா ஜி.கே. மணி அவர்களை இப்படித்தான் தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது, நான் அப்படி பார்க்கல. என்ன அப்படி கிடையாது, அவர் ஒரு கௌரவ, அவர் ஒரு தலைவர்ரா. 2 பேரும் சண்டை போட்டு தம்பி, அந்த கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருந்துச்சு. யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அங்க தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. இவரு கட்சி பேர் அறிவிக்கிறாரு, அறிவிச்சோன்னா யாருமே கைத்தட்டல. யூசுவலா சொன்னோடனே கைத்தட்டல. இப்ப இதுக்கு ஆதரிக்கிறதா வேணாம்னு முடிச்சுட்டு கைத்தட்டுங்கப்பா அப்படின்னு பெரிய சொல்றாரு. அப்புறம் தான் கைத்தட்டுறாங்க. அதே வேணா பாத்திர போறான்னு குடிஞ்சு கூட தட்டிருப்பாங்க. அந்த டயத்துல இந்த சண்டே வந்து கொஞ்சம் நிதானமாக்கி விடுவோம், 2 பேரும் ரொம்ப ஹாட்டா இருக்கிறாங்க, எடுத்து இதை முடிச்சு விடுன்னு எடுத்து பேசிட்டு போகல அவரு. சரி, இப்ப அப்படி பேசுறாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நான் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் கூட்டத்தை முடியும், அங்க போய் என்ன பேச போறீங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்புல அவ்வளவு ரூபாய். அது வந்து ரொம்ப ஒரு அவமானகரமான செயலாம். அப்ப அதே போலதான் இப்ப மைக்கை தூக்கிடுறாரு அவர். அந்த இடத்த சுச்சுவேஷனை காம் பண்ணுவேன்னு மைக் எடுத்தோம்னா அவர்கிட்ட மைக் கொடுங்க அப்படின்னு கேட்டு என் பனையூர் ஆபீஸுக்கு எல்லாரும் வாங்க அப்படிங்கிறாரு. இப்ப இது என்ன தேர்தல்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது, நின்னா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயார் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ மக்களை சந்திச்சு களத்துல நிக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதியை உங்க கட்சியில உழைச்சவன நீ வந்து இப்படி சொல்லவா? இன்னொன்னு சொல்லவா? ஜி.கே. மணி இந்த வாட்டி எம்எல்ஏ ஜெயிச்சு உள்ள போயிட்டாரு. ஆமா, இது வரலாறு. அவரு தானே பாமகவுக்கு வந்து சட்டமன்ற குழு தலைவரா? சட்டமன்ற குழு தலைவரா சொல்றேன். இல்ல சொல்றேன், வன்னிய மக்கள் உங்க ஓட்டு போடலங்கிறது இது ஒரு உதாரணம். அப்ப நீ அவரை இழிவுபடுத்துறனா இல்லை, எனக்கு புரியவே இல்லை. இப்படிதான் பாமகவில் இருப்பவர்களோ சரி, வன்னியர் மக்களும் சரி, வன்னியர் மக்கள்னா பாமகவை நம்பிக்கொண்டிருக்கிறவங்க நான் சொல்றேன், ஜி.கே. மணி அவர்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பார்த்து. இப்ப வந்து திமுக மத்த கட்சிகள்லாம் திமுக எப்படி நடத்துது மத்தவங்க சொல்றீங்களா? அப்ப இதையும் பாரு, அந்த மீட்டிங்ல வந்து அவர் அப்படி நடத்திருக்க கூடாது. அவர் ரொம்ப அந்த மீட்டிங்ல இல்ல, தொடர்ந்தவங்க இப்படித்தான் பண்றாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, இது வந்து சரி கிடையாது. இப்ப என்னன்னா சும்மா தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டதுனாலே அவர் வந்து நீங்க கௌரவமா நடத்திருக்கீங்கன்னு கிடையாது. தலைவர்னு பேரை வச்சுக்குவீங்க, ஆனா அவளை ரொம்ப லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவீங்க. தலைவருக்கு கொடுக்குற மரியாதை தான் கண்டிக்கத்தக்கது. இப்ப என்னன்னா பாமக ரெண்டா உடையுதுன்னா என்ன பேர் வைக்க போறாங்க? அதான் சொன்னேன், சின்ன வைத்தியனி பெரிய வைத்தியர் ராமாக்கான்னு வைப்பாங்க. ராமதாஸ் மகன் கட்சி அப்படி சொல்ற? ஆமா, கண்டிப்பா அதான் இருக்குது. பனையூர்ல இன்னொரு கொடி, தமிழங்கொடி பறக்குது, தலையிலும் வந்து பறக்குது. அன்புமணி மக்கள் கழகம்
அன்புமணி மக்கள் கழகம். சரி, என் புது கட்சிக்கு என்ன பேரா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, ஏன் எல்லாரும் பனையூருக்கே போறீங்க? எல்லாம் பண்ணையார் அவ்வளவு பாக்குறீங்களா? எல்லாருமே பண்ணையார்லாம் நாங்க ஒரு வீடு வாங்கிட்டதுனால எல்லாம் போய் அங்கேயே செட்டில் ஆகுறீங்க. இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஐயா தைலாபுரத்திலே செட்டில் ஆயிட்டாரு. இப்ப தனக்கு ஒரு செட்டில்மெண்ட் இடம் வேணும் அப்படிங்கறதுக்காக என்னை பார்க்க எல்லாரும் இப்ப பாரு 3 பனையூர் தோட்டத்துக்கு வந்துருங்க. 3 பேர் பனையூர்ல 3 பண்ணையார் இருக்கிறாங்க பாங்க. எப்படி? சீமானு, விஜய், அன்புமணி ராமதாஸ் 3 பண்ணையாரு அப்படியே கூட்டணி போட்டு வேற மாதிரி இருந்து பனையூர் கிடையாது, பண்ணையாரூர். பண்ணையாரூர் தான் பேர் மாத்துறதுக்கு கோரிக்கை வச்சிருவாங்க.